Hello friends, welcome to Arusuvai Arasi. இன்னைக்கு நம்ம ரமலான் மாத ஸ்பெஷல் கோழி கஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லாரும் கோழி கஞ்சின்னு சொன்னோன்னே இது ஒரு கஷ்டமான டிஷ்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இது எவ்வளோ ஒரு ஈஸியான டிஷ்னு. ஸோ வாங்க கோழி கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கஞ்சிக்கு தேவையான அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி அரிசி அப்புறம் 1 கப் பைத்தம் பருப்பும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசியும் பருப்பும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நம்ம தண்ணியில் வச்சு அலசிக்கலாம். அப்போ தான் அதோட இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே போயிடும். அப்புறம் இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணோன்னே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. 1/2 மணி நேரம் கழித்து அந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினோன்னே நம்ம ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு சூடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த அரிசியும் பருப்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியும் பருப்பும் வேக வேக கீழே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த அரிசியும் பருப்பும் வேக வேக தண்ணி வற்றி போயிடும். அதனால கஞ்சி பதம் வர வரைக்கும் சூடு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்தோன்னே ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த அரிசியும் பருப்பும் பெரிய பெரிய பீஸாக இருக்குல்ல அது நைஸாகவும் இதே மாதிரி இல்லாட்டி நீங்கள் சாப்பிடும்போது பெரிய பெரிய பீஸாக வரும். ஆனால் இது உங்களோட ஓன் ப்ரெஃபரன்ஸ் தான். இன்கேஸ் உங்களுக்கு பெரிய பெரிய பீஸாக வச்சா தான் உங்களுக்கு கஞ்சி பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பே ஸ்கிப் பண்ணிடலாம். கஞ்சியோட ஃப்ளேவர் இன்னும் டேஸ்ட்டாக நான் 250 கிராம் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பரவாயில்ல, ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கஞ்சியோட பேஸ் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கோழியை மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ முள் இல்லாத கோழி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மேரினேஷனுக்கு தேவையான மசாலாலாம் பார்த்துடலாம். 5 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் ஹோம்மேட் கரம் மசாலா, ஒரு கை நிறையா மல்லியும் புதினாவும், அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு. அது எல்லாம் ஆட் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு பீஸ் பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மறுவு விடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பீஸ் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து ஆனெல்லாம் சுண்டி போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா நல்லா கூல் ஆனோன்னே இதே மாதிரி சின்ன பீஸாக பிச்சுக்கோங்க. அப்போ தான் கஞ்சியில் அந்த சிக்கன் பீஸ்லாம் ஸ்மூத்தாகவும் நீங்கள் குடிக்கும் போது நைஸாகவும் இருக்கும். ஆனால் சிலவங்களுக்கு சிக்கன் பீஸ் பல்காக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் சின்னதாகவும் பிச்சுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பெருசாகவும் பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கொத்தி வச்ச அந்த சிக்கனை நம்ம கஞ்சியில் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணோன்னே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஆரஞ்சு கலரில் வர வரைக்கும். நம்ம கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோடு சேர்த்து ஒரு பீஸ் பட்டையும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா மறுனோன்னே நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தாளிப்பை கஞ்சியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கஞ்சி ஒரு 2-3 கொதி வந்தோன்னே நம்ம கஞ்சி ரெடின்னு அர்த்தம். நம்ம சுவையான ரமலான் மாத கோழி கஞ்சி ரெடி. நீங்கள் ஊரில் சாதாரண கஞ்சி தான் குடிச்சிருப்பீங்க நோம்பு நேரத்தில். ஆனால் இந்த கோழி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த கோழி கஞ்சியை வெறுசாவும் குடிக்கலாம், இல்லாட்டி எங்களை போல் சமோசாவில் வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா வைங்களேன் அந்த டேஸ்ட் இன்னும் மேலாகும்.
ஸோ இந்த டிஷ் நீங்கள் நோம்பு நேரத்தில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டிஷ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அறுசுவை அரிசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையுங்கள், மகிழுங்கள்.